வணக்கம், இது எஸ்எஸ் நியூஸின் ஹெட்லைன்ஸ். நாடு முழுவதும் PM கிசான் நிதி திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி 18,000 கோடி நிதியை விடுவித்துள்ளார். கோவை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சிறு வயதில் நான் தமிழை கற்றிருக்கலாமே என அடிக்கடி நினைப்பதுண்டு. கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதுவையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கைகோர்த்து கொண்டு மக்களை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். செட்டிக்குளத்தில் வீடு இழந்து சாலையோரத்தில் வசிக்கும் மக்களை சந்தித்த பின்னர் கருத்து. புதுவை வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் கண்டல் மர விதைகளை நட்டார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க 3000க்கும் அதிகமான கண்டல் மர விதைகள் நடப்பட்டது. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவி பள்ளிக்கு செல்லும் வழியில் குத்தி கொலை. கைது செய்யப்பட்ட இளைஞரை தங்களிடம் ஒப்படைக்க கோரி மாணவியின் உறவினர்கள் போராட்டம். நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என தகவல். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. புதுவை ரோடியார்பட்டியில் அம்மன் சிலையில் தாலி சங்கிலி திருட்டு போனதால் பரபரப்பு. திருடி சென்றவர்களை தேடும் காவல்துறை. புதுவை காலாப்பட்டில் தனியார் நிறுவனங்களுக்குள் புகுந்த ரவுடிகள் பணியாளர்களை மிரட்டியதால் பரபரப்பு. கைது செய்ய கோரி ஊழியர்கள் சாலை மறியல். சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த 5000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய சபரிமலை தேவஸ்தானம் முடிவு. 20,000 பேருக்கு ஸ்பாட் புக்கிங் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த திடீர் அறிவிப்பு. 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். JDU கட்சியின் சட்டமன்ற தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு. நாளை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இத்துடன் இன்றைய SS நியூஸ் ஹெட்லைன்ஸ் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.